Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome to our YouTube channel. நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நான் கொடுத்திருந்த சாப்டர் 12 discrete mathematics பாத்தீங்களா? அதுல நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன் இல்லையா? அதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चनாக கவர்மெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட क्वेश्चंस இப்போ நான் செய்ய போறேன். வாங்க சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஓகே? See, prove P conditional Q conditional R is equivalent to P and Q conditional R. இந்த क्वेश्चन உடைய சார் இதை ஏன் எடுத்துக்கிட்டேன்னா மெயின் அந்த क्वेश्चन 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த क्वेश्चन நீங்க டேபிள் மெத்தட்ல செய்ய கூடாது. Without using truth table we have to prove. இது வரைக்கும் ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதில் ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணாமையும் செய்யறதுக்கு மெத்தட் உண்டு. நாம் இதில் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு 2 years ஒன்ஸு. இப்போ பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதனுடைய லெஃப்ட் சைடை எடுத்துக்கலாம்ப்பா. லெஃப்ட் சைடை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை கண்டினியூ பண்ணலாம். P conditional Q conditional R is equivalent to. இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷனல் யூஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்டா P conditional அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த P conditional தூக்கிட்டு அதுக்கு பதிலாக negation P union of Q conditional R னு எழுதிக்கலாம். So ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாத்தலாம் அப்படின்னா negation P, அதாவது negation first term union with the second term அப்படின்னு எழுதலாம். இந்த லாவுக்கு பேர் வந்து ஈக்குவலன்ட் லா. பக்கத்துல என்ன லா யூஸ் பண்ணணும்னு எழுதணும், ஈக்குவலன்ட் லா. இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பை யூசிங் காமுடேட்டிவ் லா. இப்போ அதே சேம் ஈக்குவலன்ட் தான். Q கண்டிஷனல் R, B A டேர்முக்கு எழுதிட்டேன், ஏவை B டேர்முக்கு எழுத போறேன். யூனியன் ஆஃப் நெகேஷன் P. இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னேன், since I used here commutative law, மறுபடியும் இந்த Q கண்டிஷனல் R இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டிஷனல் செகண்ட் டேர்ம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகேஷன் Q யூனியன் R அப்படின்னு மாத்திரலாம். யூனியன் R நெகேஷன் Q யூனியன் செகண்ட் டேர்ம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நெகேஷன் எடுத்து கண்டிஷனல் தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக நாம யூனியன் சிம்பலை போட்டாலும் சேமா தான் வரும். இப்போ இங்க என்ன சிம்பல் இருக்கு, யூனியன் நெகேஷன் P, யூனியன் நெகேஷன் P. மறுபடியும் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஈக்குவலன்ட் லா தான் யூஸ் பண்ணோம். ஈக்குவலன்ட் லா. இப்போ இதுல இருந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த நெகேஷன் P முன்னாடி வச்சுக்கலாம். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு நெகேஷன் P, அதாவது செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஆக போகுது. யூனியன் ஆஃப் நெகேஷன் Q யூனியன் R. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, அகைன் காமுடேட்டிவ். இப்போ இந்த பிராக்கெட்டை சேஞ்ச் பண்ண போறேன் பை யூசிங் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் லால எப்படி படிச்சிருப்பீங்க, A star of B star C is equal to A star B star C ன்னு சொன்னோம் இல்லையா. பிராக்கெட்டை மாத்தி போட்டாலும் அசோசியேட்டிவ் லா சேமா தான் வரும் அப்படின்னு அந்த கான்செப்ட் படி which is also equivalent to, இந்த பிராக்கெட்டை மாத்துறேன், வேற எதுவும் சேஞ்ச் பண்ணல, நெகேஷன் P யூனியன் நெகேஷன் Q. இந்த பிராக்கெட்டை ரெண்டாவது டேர்ம்ல இருக்க பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்து அங்க இருக்கக்கூடிய யூனியன் அப்படியே தான் இருக்கு, ஆரும் அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன லாவை யூஸ் பண்ணியிருக்கேன் நானு? since I use here associative லாவை யூஸ் பண்றேன். அடுத்து பாருங்க, இந்த நெகேஷன் ரெண்டையும் நான் வெளியே எடுத்துக்கிற போறேன். நெகேஷனை வெளியே எடுத்துட்டா P and Q ன்னு வந்துடும். ரெண்டுல இருந்து நெகேஷனை நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா P யூனியன் வராது, P and Q ன்னு வரும். அடுத்து என்ன இருக்கு ரிமைனிங்? R ஸ்மால் r. இப்ப பாருங்களேன், ஒரு நெகேஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனியன் செகண்ட் டேர்ம்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கண்டிஷனலாக இருந்தால் நெகேஷன் வித் யூனியனா வித் செகண்ட் டேர்மாக எழுதலாம்னு. அப்ப நாம என்ன செய்யலாம்? இந்த நெகேஷன் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் யூனியன் செகண்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கிறத நாம என்னன்னு எழுதலாம்? நெகேஷன் எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் P and Q, conditional second term R. இருக்கா பாருங்க, P and Q conditional R. இவ்வளவுதான்டா கண்ணா. இதான் இதனுடைய சம்ம. வித்தவுட் யூசிங் டேபிள் நாம அவங்க கொடுத்த ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டியை நிரூபிக்கிற சம்ம. அடுத்த சம் போலாமா? இப்போ டேபிள்ஸ் மாடல் வந்துடலாம். show that negation P and Q is contradiction. contradiction தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபைனல் ரிசல்ட், இந்த டேர்முடைய ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே F ன்னு வரணும். அதான் கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிக்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ் பா, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 ஈஸி, ஒரு நிமிஷத்துல நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்? இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? P and Q கொடுத்துருக்காங்க. அப்ப P and Q கொடுத்துருக்காங்களா? P and Q கொடுத்துருக்காங்கன்னா நாம PQ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் P Q. அடுத்து என்ன தேவை? நெகேஷன் Q இந்த இதுக்குள்ள இருக்கு தேவை. அதுக்கடுத்து என்ன தேவை நமக்கு? நெகேஷன் Q and P. அடுத்து கம்ப்ளீட்டா தேவை. கம்ப்ளீட்டானா நெகேஷன் Q and P and Q and Q. இப்போ உள்ளுக்குள்ள இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் மாத்திரலாம். சார் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? PQ ன்னு ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா 2T 2F, 2T 2F, 2T 2F. அடுத்து என்ன எழுதணும்? ஒரு T ஒரு F, ஒரு T ஒரு F. அடுத்து நெகேஷன் Q. நெகேஷன் Qனா Q என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டா எழுதணும். அப்ப இவர் ட்ரூ பேசினா இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஃபால்ஸ். ஃபால்ஸ் பேசியிருந்தா ட்ரூ, ட்ரூ பேசியிருந்தா ஃபால்ஸ். அகைன் ட்ரூ. Q னுடைய ஆப்போசிட்டை பூரா எழுதுனா அது நெகேஷன் Q, ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்து இந்த நெகேஷன் Qவுக்கும் Pன்ற டேர்முக்கும் நாம அண்ட் எடுக்கணுமா? அண்ட் எடுக்கணும்னா என்ன சொல்லுவேன்? ரெண்டு பேரும் இருந்தால் ஆமாம், இல்லைனாலும் வரலைன்றது ஆமாம். மாறி மாறி ஒருத்தர் வந்திருந்தா எஃப்னு போடணும். மாறி மாறி ஒரு டேர்மா மாறி இருந்தா எஃப். இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் பாருங்க? நெகேஷன் Q and P and P இது ரெண்டுக்கும் அண்ட் எடுக்கணும். அப்ப இவன் ட்ரூ இவன் ஃபால்ஸ்னு சொன்னா இது ஃபால்ஸ். ரெண்டு பேரும் மாறி மாறி இருக்கு. ரெண்டுமே ட்ரூ ட்ரூன்னு இருந்தா அண்ட்ல ட்ரூ தான். அடுத்து ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா அண்ட்லயும் ஃபால்ஸ் தான். அடுத்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்னு கொடுத்துருக்கு, இதுவும் ஃபால்ஸ். ஏன்னா அண்ட்ல ஃபால்ஸ்னு வரல. ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாலும் இல்லை என்பது ரெண்டிலும் பொருந்துகிறது அப்படின்னு சொல்றதுதான் எஃப். ரெண்டுமே ட்ரூன்னு சொன்னாலும் உண்மை என்பது ரெண்டிலும் இருக்கிறது, அதனால ட்ரூன்றதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா நாம தேர்ட் டேர்மாக, தேர்ட் காலம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த தேர்ட் காலத்தையும் Qவோட அண்ட் எடுக்கணுமா? Qவோட அண்ட் எடுக்கணும். தேர்ட் காலம் அண்ட் வித் C2 இது ரெண்டுக்கும் நம்ம அண்ட் எடுக்கிறோம். அண்டுன்னா ரெண்டுலயும் இருக்கணும்னு சொன்னோம். மாறி மாறி இருந்தா எஃப். அப்ப ஃபர்ஸ்ட்ல ரெண்டையுமே மாறி மாறி தான் இருக்கு. எஃப் அண்ட் டி அப்ப எஃப் தான்.
அப்புறம் T and F மறுபடியும் F தான். அடுத்து F and T என்னதான் வரும்? F தான். F and F இங்க பாருங்க, அண்டுல ரெண்டுமே F இருந்தாலும் F தான், ரெண்டுமே T இருந்தா T, ரெண்டுமே T இருந்தா T. இங்க ரெண்டுமே F இருக்கு. ஃபால்ஸ் அப்படின்னும் போது ரெண்டுலையும் வந்ததுனால, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்ததுனால அது ஃபால்ஸா நாம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா இருக்கு? லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? எல்லாமே F. அப்போ இது கான்ட்ரடிக்ஷன். சரி, கான்ட்ரடிக்ஷன் தெரியுது. அப்போ நம்ம அதை எழுதணும்ல வேர்டிங்ஸ்ல. எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is clear that the last column is only F. ஆமாவா இல்லையா? only F மட்டும் தானே இருக்கு. அப்போ இது என்ன சொல்லலாம்? கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். அந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆள் யாரு? யாருப்பா? நெகேஷன் Q and P and Q, and Q is contradiction. அவ்வளவுதான். டேபிள் சிம்பிளா புரிஞ்சதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இப்போ பைனரி ஆபரேஷன் முதல்ல பார்த்தது லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ்ல பார்த்தோம். இப்போ பைனரி ஆபரேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन. இந்த क्वेश्चन என்னன்னா, let star be a binary operation on set Q of rational numbers defined as, அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க, a star b is equal to ab by 8 னு. இதுல என்ன கண்டுபிடிக்கணுமா? write the identity for star. நான் கொடுத்த இந்த ஸ்டாருக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. இதே क्वेश्चन அவங்க உங்களுக்கு கிரியேட்டிவா ab by 4 னு கொடுக்கலாம், ab by 2 னு கொடுக்கலாம். நமக்கு 8 னா 8 தான் வரணும்னு அவசியம் இல்லை, மாற்றி கொடுத்தாலும் கான்செப்ட் ஒன்று தான். சரியா? கவனிக்கலாமா? கவனிங்க. சொல்யூஷன் by given என்ன கொடுத்தாங்க? a star b is equal to ab by 8 னு கொடுத்தாங்க. என்ன கேட்டாங்க? to find identity element. to find identity element. identity element வேணுமா? identity வேணும்னா ஐடென்டிட்டிக்கான ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஐடென்டிட்டிக்கான ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். அப்ப to find identity element. identity element. identity element கண்டுபிடிங்கன்றாங்க. by formula என்ன? since a star என்ன வரும் நமக்கு? identity element என்ன கிடைக்கும்? a star e is equal to e star a is equal to a. identity ஓட வேலை தன்னை மறைச்சிக்கிட்டு பக்கத்துல இருக்க நம்பரை ஆன்சரா கொடுக்கும். இந்த கான்செப்ட்ல ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா ரெண்டு பார்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது e star a வும் a னு ப்ரூவ் பண்ணணும், a star e யும் a னு ப்ரூவ் பண்ணணும். ஆனா கண்டுபிடிங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு டேர்முக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். let a star e is equal to a. இதான் கண்டிஷன்ல நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணல, கண்டிஷன்ல இருக்கக்கூடிய e கண்டுபிடிக்க போறோம். அதனால ஒரு பார்ட்டை ஈக்குவலுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்க? ரெண்டு டேர்ம் எடுத்தா ரெண்டு டேர்மோட மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை 8 னு சொன்னாங்க. அப்ப நம்ம கிட்ட ரெண்டு டேர்ம் இருக்கா? b க்கு பதிலா e இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். a e by 8 is equal to a. இப்போ 8 கிராஸ் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ae is equal to 8a. e is equal to 8a by a. இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய a வானது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போய் இருக்க நம்பரோட டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணுது. இப்போ a கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் 8. ஆன்சர் 8. therefore e is equal to 8. இதான் யாருப்பா? ஐடென்டிட்டி எலிமெண்ட்.
இந்த ஸ்டார் ஆபரேஷனுக்கு இந்த கண்டிஷன்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை கண்டுபிடிங்க. இஃப் எனி, ஒருவேளை ஏதாவது இருக்குமே ஆனால் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போதே ஸ்டார்டிங்ல சொன்னேன், கண்ணா ஏபி பை 8ன்னு கொடுப்பாண்டா, ஏபி பை 4ன்னு கொடுக்கலாம், ஏபி பை 2ன்னு கொடுக்கலாம். 2ன்னு கொடுத்தா ஆன்சர் 2 வரும், 4ன்னு கொடுத்தா ஆன்சர் 4 வரும். அவ்வளவுதான். Therefore, the identity element E is equal to 8. அவ்வளவுதான் கண்ணா. இது ஒரு ரிப்பீட்டட் பா, கிரியேட்டிவ் क्वेश्चनவும் இத மாத்தி கேட்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு பூலியன் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு மார்ச் அண்ட் ஜூன்ல கேட்டிருக்காங்க. மார்ச் அண்ட் ஜூன் 2023ல கேட்டிருக்காங்க. இன்னும் ரிப்பீட்டடா வரக்கூடிய சம்ஸ்லயும் உங்க கேக்குறாங்க, வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் கேக்குறாங்க. இந்த மாடல் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் நீங்க மறுபடியும் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சொல்யூஷன் கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. let A is equal to 0 1 1 1 0 1 1 1 comma B is equal to 1 1 0 1. என்ன செய்யணுமா? A meet B கண்டுபிடிக்கணும். A join B and A meet B. இங்க வந்து பூலியன் மேட்ரிக்ஸ்ல join and meet ன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் ஷாட் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். பூலியன் மேட்ரிக்ஸ் சொன்னா all the entries in the matrix only in 0 and 1 அப்படின்னு இருக்கும். இங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் இருக்காது. அங்க ஆபரேஷன் என்னதான் இருக்கும் அப்படின்னா மீட் அண்ட் ஜாயின் தான் சொல்லணும். மீட் அண்ட் ஜாயின் சொல்லணும். இப்போ நாம கண்டுபிடிக்க போறது A meet B கண்டுபிடிக்கணும், A join B கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A join B கண்டுபிடிக்கலாம். therefore A join B is equal to first matrix 0 1 1 1 symbol என்னப்பா join with B 1 1 0 1 which is equal to first term join with first term of the second matrix 0 join 1 அடுத்து second term join with the second term of the second matrix 1 join 1 அடுத்து இதே மாதிரி கண்டினியூஸா எழுதிக்கலாம். 1 join 0 1 join 1 1 to 2 place 1 join 1. இது என்ன ஆகும்? சிம்பிளிஃபைடு. ஜாயின்னா வேற ஒண்ணும் இல்லடா, ஆர் தான். ஓஆர் சொல்லுவோம் இல்லையா, திஸ் ஆர் தட். அப்ப ஏதாவது ஒண்ணுல நமக்கு நம்பர் வந்துட்டாலே அந்த நம்பர் எழுதணும், 0 எழுதக்கூடாது. சரியா? ஆர்னா ஓஆர், யூ ஆர் தட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ 0 ஆர் 1 அப்படின்னா 1 தான். 1 ஆர் 1 என்னதான் வரும்? 1 தான். 1 ஆர் 0 1 1 ஆர் 1 again 1. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க A join B. A join B உடைய பூலியன் மேட்ரிக்ஸ். அடுத்து A meet B. இங்க அண்டு சொல்லக்கூடாது, சிம்பிள் அதே தான் இருக்கும், ஆனா மீட்னு சொல்லணும். இங்க மீட் அப்படின்றது நமக்கு அண்டு கான்செப்ட். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறேன் 0 1 1 1 and second matrix 1 1 0 1 which is equal to same model தான். இங்க எங்கெல்லாம் சிம்பிள் நீங்க போட்டீங்களோ அதே தான் அப்படியே ஆரப்புறம் தூக்கிட்டு அண்ட போட்டுருங்க. 0 and 1 1 and 1 1 and 0 1 and 1. இப்பதான் உங்களுக்கு ட்ரூத் டேபிள்ல சொன்னேன், அண்ட் அப்படின்ற சிம்பிள் இதே சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். ஆனா இங்க யூஸ் பண்ணும்போது மீட் ஜாயின்ற பேர் கொடுக்குறோம். அண்டுனா ரெண்டுலயும் கம்பல்சரி இருக்கணும், இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கலாம். ரெண்டுமே 0வா இருந்தா 0 எடுத்துக்கலாம், ரெண்டுமே 1ஆக இருந்தா 1 எடுத்துக்கலாம். மாறி மாறி இருந்தா 0 அண்டுல. அப்போ மாறி மாறி இருக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கா 0 and 1. அப்ப என்னதான் வரும்? 0 1 and 1 1 1 and 0 0 1 and 1 1. அவ்வளவுதான்டா கண்ணா. 2 மார்க் 2 நிமிஷத்துல அப்படி டக்குன்னு சொடக்கு போடுற நிமிஷத்துல மார்க் எடுத்துடலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க.
இப்போ இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இதை சம்டைம்ஸ் 3 மார்க்லையும் கேட்கலாம், மேபி 5 மார்க்காகவும் கேட்குறாங்க. அது அவங்க கேட்குற கொஷின் செட்டரை பொறுத்தது. பட் இதெல்லாம் நல்ல கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றத தெளிவாக கொடுத்துட்ருக்கேன். சொல்யூஷன். இந்த கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். P biconditional Q equivalent to P conditional Q and Q conditional P. இதுக்கு ரிசல்ட்லாம் ஒன்றும் சொல்லல. ரைட் சைடுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் லெஃப்ட் சைடுக்கு வருதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்போ நாம என்ன வேணும்? மொத்தம் இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 2 பர்சன். யார் யாரு? P and Q. P and Q. அப்போ P and Qனா மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் தான் வரும். பாசிபிலிட்டி 4 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் எழுதிக்கலாம்ப்பா. என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தா சி P Q, அடுத்து நமக்கு தேவையானதாக P and Q கொடுத்துருவோம். P கண்டிஷனல் Q, அடுத்து தேவை Q கண்டிஷனல் P. அதுக்கடுத்து நமக்கு தேவையாக என்ன எழுதிக்கலாம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய P பைகண்டிஷனல் Q. அடுத்து ரைட் சைடில் தேவையான P கண்டிஷனல் Q and Q கண்டிஷனல் P. இதோட ஸ்டேட்மெண்ட். Q கண்டிஷனல் P இதோட ஸ்டேட்மெண்ட். இப்போ P க்கு என்ன எழுதணும்? 2T 2F. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் தான். P and Q 2 ஸ்டேட்மெண்ட், மொத்தம் அதுக்கு பாசிபிலிட்டி 4 ஸ்டேட்மெண்ட். அடுத்து 1T 1F 1T 1F. அடுத்து P கண்டிஷனல் Qன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிஷனலோட ஃபார்முலா தெரியணும். கண்டிஷனல் என்ன சொல்லுவாங்க? ரெண்டுமே T-ஆ இருந்தாலும் T, ரெண்டுமே F-ஆ இருந்தாலும் T. சரிங்க சார். கண்டிஷனல்ன்றது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். அப்போ கண்டிஷனல் சொல்லும்போது ஃபைனலா யாரோடைய ஆரம் மார்க் வருதோ அதனுடைய ரிசல்ட் தான் எழுதணும். ரெண்டுமே T-ஆக இருந்தால் கண்டிஷனல்ல T, ரெண்டுமே F-ஆக இருந்தாலும் கண்டிஷனல்ல T. சரி, மாறி மாறி இருக்கு. அப்போ நான் எப்படி எடுக்கணும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை? கண்டிஷனல் ஃபைனலா யார்கிட்ட இருக்கு? Q. P என்ன சொல்றான்? ட்ரூன்னு சொல்றான். அதுக்கு கண்டிஷனலா Q என்ன சொல்றாரு? F. அப்போ F தான் எழுதணும். ஏன்னா arrow mark shows in the second person of Q. அவன் என்ன சொல்றானோ அதான் ஃபைனல் ரிசல்ட். Q க்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன? T. இதே மாதிரி Q கண்டிஷனல் P வேணுமா? நல்லா பாருங்க. P கண்டிஷனல் Q இல்ல, Qல இருந்து நீ P பார்க்கணும், மாத்தி பார்க்கணும். இதை நான் ஒன் ஷாட்ல உங்களுக்கு இந்த மாடலை சொல்லி காமிச்சேன். மறுபடியும் இப்போ அதை சம்மிலே கேட்டிருக்காங்க. அப்போதான் நமக்கு வந்து எவ்வளவு அது இம்பார்ட்டன்ட் தெரியுது. இப்போ பாருங்க, Qல இருந்து P பார்க்கணும். Q ஃபர்ஸ்ட். இப்போ கண்டிஷனலாக யார் ஆரம்பம் சொல்லுது? P தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ Qவுக்கும் Pக்கும் ரெண்டுமே T-ஆ இருக்கா? தென் T தான். Qக்கும் Pக்கும் ரெண்டுமே F-ஆ இருக்கா? அதுவும் T தான். சரி, இப்போ Qவுக்கும் Pக்கும் Q கண்டிஷனல் P. அப்ப P தான் ஃபைனல். P என்ன சொல்றான்? T ன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல Q ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கான். Q கண்டிஷனல் P. அப்ப P என்ன ஃபைனலா சொல்லி முடிக்கிறான்? F ன்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த பை கண்டிஷனல் இருக்கு இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்த காலம் P பை கண்டிஷனல் Q. இந்த கண்டிஷனலுக்கும் பை கண்டிஷனலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ரெண்டுமே T-ஆ இருந்தா T, ரெண்டுமே F-ஆ இருந்தாலும் T. ஒருவேளை மாறி இருந்தால் F. இங்க வந்து யார் ஆரமா இருக்க காட்டுறாங்கன்றதெல்லாம் பேச்சு கிடையாது. ரெண்டுமே மாறி மாறி இருந்தால், அதாவது ஒன்னு T ஒன்னு F ஆக இருந்தால் நமக்கு அது F தான். அது F. அப்போ பை கண்டிஷனல்ல என்ன செய்யறோம்? P பை கண்டிஷனல் Q. P and Q பை கண்டிஷனல் எடுக்கிறோம். ரெண்டுமே T ஆக இருந்தாலும் T, ரெண்டுமே F ஆக இருந்தாலும் T. ஒருவேளை இது ரெண்டும் மாறி மாறி இருந்தால் F. மாறி மாறி தான் இருக்கு பாருங்க. TF இருக்கு, FT இருக்கு. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். P கண்டிஷனல் Qவுக்கும்
Q conditional P க்கும் and எடுங்கன்றாங்க. என்ன எடுக்கணுமா? and. இப்போ P conditional Q இருக்கா நம்மகிட்ட? இந்த இருக்கு. Q conditional பக்கத்திலே இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன எடுக்கணுமா? and. andனா ரெண்டுலயுமே இருக்கணும். ரெண்டுலயுமே T வந்திருந்தா T, ரெண்டுலயுமே F வந்திருந்தா F. and இல்ல. ஒருவேளை மாறி மாறி வந்திருந்தா F தான். அப்போ ரெண்டுலயுமே T இருக்கா பாருங்க ஃபர்ஸ்ட். T. இப்போ and கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு F ஒரு T. அப்ப இது F. அடுத்த தேர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. TF இதுவும் F தான். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. T and T. அப்ப என்ன வரும்? T. இப்போ பாத்தீங்களா? காலம் நம்பர் 4 and 5. C1 C2 ன்னு எழுதிக்கலாம். C1 C2 C3 C4 C5 C6. காலம் 1 2 3 தான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்டா போட்டுருக்கேன். C1 C2 C3 C4 C5 C6. நமக்கு என்னதான் ரிசல்ட்? C5 is equivalent to C6. ஆமாவா இல்லையா? கரெக்ட்டா தானே இருக்கு? எல்லாமே எப்படி தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. பாருங்க. C5 ல இருக்கிற ஆன்சர்ஸும் C6 ல இருக்கிறது ஈக்குவல். அப்ப ரிசல்ட் சொல்லிரலாமா நம்ம? என்னன்னு சொல்லணும்? It is clear that the entries of which one? P conditional Q and யாரு? P pi conditional Q and P conditional Q and Q conditional P are same. அவ்வளவுதான். therefore ரெண்டு சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலன்ட்னு அர்த்தம். ரெண்டு சேமா இருக்குன்னா ஈக்குவலன்ட். therefore P biconditional Q is equivalent to which one? P conditional Q and Q conditional P. That's all. Prove பண்ணியாச்சுடா. அவ்வளவுதான். சோ இப்போ ஒரு 5 क्वेश्चंस பாத்தீங்களா? இதுல இருந்து ரிப்பீட்டடா ஒரு क्वेश्चन உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேக்குறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் எழுதி பார்த்தாலே போதும், நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இதே மாதிரி 5 மார்க் क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா மார்க் வாங்கிடலாம் ஷூரா. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய். see you டா கண்ணா.